வணக்கம் கோயம்புத்தூர். நம்ம உக்கடம் கோட்டை மேடு அங்க பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ஒரு கோட்டை இருந்துச்சு. அந்த கோட்டைக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன? ஹைதர் அலி அண்ட் டிப்பு சுல்தானுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து மைசூர் நாயக்ஸ் அப்புறம் விஜயநகர கிங்டம் இவங்க கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அந்த பீரியட்ல வந்து கோட்டைமேட்டு ஏரியால வந்து ஒரு பெரிய ஃபோர்ட் கட்டுறாங்க, ஒரு கோட்டை கட்டுறாங்க. அது பாத்தீங்கன்னா நம்ம உக்கடம் ஏரியால இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா இந்த கோட்டையை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய சண்டை நடந்திருக்கு பிரிட்டிஷ்க்கும் திப்பு சுல்தானுக்கும். அந்த மாதிரி ஒரு போர் 1792 நடக்குது. அந்த போர்ல திப்பு சுல்தான் ஜெயிச்சிடறாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் திப்பு சுல்தான் என்ன பண்றாருன்னா அந்த கோட்டையை வந்து உடைச்சு தரமட்டமாக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னா அங்க அந்த கோட்டை இருக்கிறதுனால தான் வந்து பிரிட்டிஷர்ஸ் ரிப்பீட்டடா அட்டாக் பண்றாங்க அப்படின்னு திப்பு சுல்தான் நம்பினாரு. 1799ல மைசூர் வார்ல திப்பு சுல்தான் இறந்து போறாரு. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல திருப்பி வந்துருது. ஸோ பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ் இங்க கோயம்புத்தூர் வந்து பார்த்தா கோட்டைமேட்ல இருந்து அந்த கோட்டை வந்து தரமட்டமா இருக்கு. அங்க அந்த ஃபோர்ட் இல்ல. ஸோ பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ் எங்க தங்குறதுங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ என்ன பண்றாங்கன்னா இப்போ பிரசன்ட் டே ராஜ வீதியில ஒரு சின்ன பேலஸ் இருந்துச்சு. அந்த பேலஸோட அப்பத்த பேர் பாத்தீங்கன்னா மாத்தே ராஜமஹால். இந்த பேலஸ்ல தான் பல வருஷம் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸும் ஆஃபீஸர்ஸும் தங்கியிருக்காங்க. பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து இது ஒரு கரெக்டான இடம்னு படல அவங்களுக்கு. என்ன பண்றாங்கன்னா ஒரு புது இடத்த வந்து செலக்ட் பண்றாங்க. அந்த புது இடம் தான் ரேஸ் கோர்ஸ். அட் சம் பாயிண்ட் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ், ஆஃபீஸர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ரேஸ் கோர்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. இவங்க செட்டில் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மேஜர் ஒர்க் என்ன பண்றாங்கன்னா 1815ல ஒரு ரேஸ் ட்ராக் போடுறாங்க. அதுல வந்து குதிரை பந்தயம் நடந்திருக்கு. இப்போ வந்து அந்த ரேஸ் கோர்ஸோட பேர் எங்க இருந்து வந்திருக்கும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படிதான் ரேஸ் கோர்ஸ் உருவாகுது. தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.